வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் அதாவது புதன்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேத்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த பிளாக் லைனுங்க. ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து ப்ளூ லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நியர்பை போயிட்டு அங்க இருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனது ஃபர்தரா வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்குது. இங்க எது வரைக்கும் போச்சோ அதுக்கு கீழே வந்து அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வரைக்கும் எண்ட் ஆஃப் த டைம்ல மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா செல் அண்ட் ரைஸ்ல தான் மார்க்கெட் இருந்துட்டு இருக்குங்க இப்போதைக்கு. இது பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வார் சினாரியோ நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் வேல்யூஸ்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஓப்பன் பிரைஸ் ரொம்ப முக்கியம். அங்கிருந்து நான் கொடுக்கக்கூடிய வேல்யூ மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு நான் முக்கியமா இன்னொன்னு சொல்லிடுறேங்க. என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் நான் எப்பவும் கொடுப்பேன். நான் அதை நிறுத்திடலான் இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து டெய்லி சினாரிஸ்ல வந்து மார்க்கெட் டெய்லி 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகுது, மேல ஓப்பன் ஆகுது. நீங்க இந்த சினாரிஸ்ல மார்க்கெட்டுக்கு நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னும் இந்த இடத்துல இருக்கும்போது முடிவு பண்ணுங்க, அல்லது இந்த இடத்துக்கு வந்தா முடிவு பண்ணுங்க. ஸோ இன்பிட்வீன் இங்க கீழே இருந்தா கீழே இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம்க்கு நான் இனிமேல் அது என்ன ரொம்ப யாருக்காவது ரொம்ப அவசியம்னா மட்டும் என்ன கேளுங்க. சரிங்களா? ஏன்னா அது நான் கொடுத்து திரும்ப உங்களுக்கு நான் டெய்லி வேல்யூஸ் அதுல நின்று போயிருது. அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? அது எங்கேயோ ஓப்பன் ஆகி நீங்க அதை யூஸ் இல்லாம பார்க்க கூடாது. அது யார் பார்த்தாலும் பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக பார்க்கலாம். அது இல்லாம இன்னைக்கு நம்ம மந்த்லி லெவல்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். மார்க்கெட் புதன்கிழமை ஓப்பன் ஆகும்போது அந்த லெவல்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு எடுத்து ட்ரேட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பாத்தீங்கன்னா 22,400 காலும் 650 புட்டும். இங்க மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, 189க்கு மேல யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட்டுங்க. மார்னிங் செஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து லோல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு அவர் ரெசிஸ்டன்ஸ் 3 வேல்யூ தொட்டுட்டாரு. அங்க இருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சாரு. எகெயின் வந்து பாத்தீங்கன்னா அதே 104ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இவர் திரும்பவும் 224 வரைக்கும் போய் ட்ரிகர் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 104க்கு கீழே வந்து 2-3 டைம் கன்சல்டேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 142க்கு மார்க்கெட் கால் ரொம்ப வீக் ஆகி அங்கிருந்து ஃபர்தரா அது ஜீரோ ஆனது நம்ம பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க நேரா அதே புட் ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அதே 104ல தான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா 224 போய் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அந்த பிரைஸுக்கு மேல போக முடியாம ட்ரிகர் ஆகி வந்தாங்க. எகெயின் அந்த 104க்கே வரலைங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 104க்கே வரல. எகெயின் அங்கிருந்து மேல போனது ஒரு நல்ல ரேலியா பார்த்துருக்க முடியுது. இதை நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய சில டைமிங்ல மட்டும் என்ட்ரி எடுத்தீங்கனாலே நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். பர்டிகுலரா நான் சொல்லுவேன் 2.03 ஹையே பிரேக் அவுட் கொடுத்தா எடுக்கணும். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 192க்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இதே போல இங்க 1139 செக் பண்ணி பாருங்க. இங்க என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா கால் சைட்ல என்ட்ரி கிடைச்சிருக்கும். இதுதான் 1139. 1139 பிரேக் அவுட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நியர்பி ஒரு 30 பாயிண்ட்டுக்கு மேல போயிருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி டைப் தான். ஸோ 2 ட்ரேட் மட்டும் பண்ணீங்கனாலுமே நல்லா இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. அதுல போக நீங்க எக்ஸ்பைரி லெவல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு கொடுத்துருப்பேன். நம்ம எக்ஸல் சீட் படி வந்து பாத்தீங்கன்னா 40 ருபீஸ்ல 500 கால் வந்து நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு போயிருப்பாரு. அதிகபட்சம் 20.5 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இன்னைக்கு நல்லா இம்பாக்ட் பண்ணிருக்கும். இதெல்லாம் நீங்க எங்கெங்க பார்த்திருக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரீமியத்திலையும் நான் சொல்லக்கூடிய விலைகள் எல்லாத்தையும் நான் எக்ஸல்ல ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த பிரைஸ் லெவல்ல இருந்து நீங்க 500 புட் ஆப்ஷன் 40 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்திருப்பாரு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 450 புட் ஆப்ஷன் 20 அல்லது
நான் அதை செக் பண்ணி பாருங்க நீங்களே. 20 அல்லது இன்னொரு பிரைஸ் லெவல் 27 ஐ திங்க் 27ல வந்து சப்போர்ட் எடுத்திருப்பாரு. இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கறது செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்தணும். அங்க பயன்படுத்தக்கூடியதுக்கு டார்கெட் நீங்க ஸ்கொயர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. 40 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்தா மினிமம் 49ன்னு ஒரு ஸ்கொயர் எடுத்துட்டு அதுல 2 ஸ்கொயர் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு 49ங்கிறது 7 ஸ்கொயர். நீங்க அதை நீங்க நேரா வந்து 8 and 9 வரைக்கும் நீங்க அதை ட்ரையல் பண்ணலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு 64 and 81 டார்கெட்டா வைக்கலாம். ஸ்ட்ரைக் பிரீமியத்தை பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். ஏன்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். $22,500 put option. இவர் வந்து 40 ருபீஸ்ல இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருப்பாரு. செக் பண்ணி பாருங்க. ஓகே, 40 ருபீஸ்ல சப்போர்ட் எடுக்கிறாரு அப்படின்னா இவருக்கு நீங்க டார்கெட் வந்து 49ன்னு எடுத்துக்கோங்க. 49 ஒரு ஸ்கொயர் நம்பரு. இந்த 49ல என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா 64 and 81 வரைக்கும் இதை தாராளமா வந்து நீங்க ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாம். இதுக்கு மேல போனதெல்லாம் ஒரு ஹெவியான ப்ராஃபிட். ஸோ நம்ம அது வரைக்கும் எதிர்பார்க்கலைனாலும் 49, 64 and 81 அதுக்கு பட்சம் அதுக்கு மேல போகும்போது நீங்க அந்த ஸ்ட்ரைக்ல எப்படி வந்து 104ல இருந்து நான் டார்கெட் வச்சணும், இதெல்லாம் நீங்க ரெகுலரா நடக்கக்கூடிய மார்க்கெட்டுங்க. 104ங்க ஒரு டார்கெட்டு. இதுக்கு மேல போனா 130 போயிருக்கும். இது வந்து நீங்க மேஜிக்கல் நம்பர்ஸாவே எடுக்கலாம். 130, அடுத்தது 158ங்க. இதை தாண்டி போகும்போது இன்னைக்கு பிரைஸ் லெவல்ங்கிறது 189ங்க. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் மாதிரி இப்படிதான் போகுங்க. 104, அதுக்கப்புறம் 130, அதுக்கு மேல 158, அதுக்கு மேல போகும்போது 189. இந்த பிரைஸ் லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுடைய பிரீமியம் லெவல்ஸ். அவ்வளவுதான். இது இப்படிதான் வந்து மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு. நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஓடிஎம்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா 22,550 காலுக்கும் 22,500 புட்டுக்கும் தான் இன்னைக்கு போட்டியே. சரிங்களா? கால் எப்படி வந்து இந்த இடத்துல வேலிட் ஆன டைம் பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா 1:42. இதே டைம்ல 22,550 கால் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அவருடைய பிரைஸ் லெவல்ஸ்ங்கிறது அதிகபட்சம் லோ லெவல்ங்கிறது 18 ரூபாய். 18 ரூபாய்க்கு கீழே போயிட்டாருன்னா அவரை பார்க்கவே கூடாதுன்னு தான் ரூல். ஸோ ஒரு ஓடிஎம் பிரைஸுக்கு வந்து இன்வாலிட் பிரைஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஓகே, நேத்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் லெவல்ஸ் பார்த்துருவோங்க. 22,800 கால் ஆப்ஷன். யூஸ்வலா நேத்து நான் கொடுத்திருந்ததுல பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு நான் இதனாலதான் நான் சொல்றது, நம்ம ஓவர் கேப் டவுன்ல ஓபன் ஆகும்போது இந்த லெவல்ல நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. ஆனா என்ன சொல்லுவேன், எப்பவுமே ப்ரீவியஸ் டே உடைய லோவுக்கு கீழே ஓபன் ஆனா மார்க்கெட்ல அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் டே உடைய லோவும் ஹையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க. இந்த ஸ்ட்ரைக்லாம் நம்ம கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்தவே முடியாம யூஸ் பண்ணவே முடியலன்னு நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் ஆஃப், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? ஸோ இங்க இந்த பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 156, 157க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட திரும்ப 466 வரைக்கும் போயிருக்குது. இதுலதான் நான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. இதே வந்து 22,600 எடுத்தீங்கன்னாலும் கிளியரா வந்து எடுத்துட்டு போகும். இதே 550 எடுத்தீங்கன்னாலும் 550 நேற்று லோவுக்கே வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. 550 புட் ஆப்ஷனு. ஸோ அதுக்கு கீழே வந்துருக்கு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. என்ன ஸ்ட்ரைக்கு வேணாலும் நீங்க இதுல வந்து எடுக்கலாம். கிளியர் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியுங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். சரிங்களா?
இதே வந்து இந்த ஸ்ட்ரைக் பாருங்க, இந்த கிரீன் லைனை டச் பண்ண முடியல. அதே மாதிரி எப்போ வந்து பர்பிளுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாரோ அப்பவே வந்து கால் ரொம்ப வீக் ஆயிட்டாரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துடலாம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். ஸ்ட்ரைக் லெவல்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு சிஸ்டம் லெவல்ஸ் அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டிசைடர் பொறுத்த வரைக்கும் இங்க லோ பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா பின் பண்ணனதுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் லெவலுக்கே 104க்கு இங்க வந்திருக்க மாட்டாரு. ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன வரைக்கும் போயிருக்காரு, 290 320 வரைக்கும் போயிருக்காரு. நல்ல பிரீமியம் தான் இன்னைக்கு எல்லாமே. புட் சைடுல நல்ல பிரீமியம்ங்க. ஸோ இதுல நம்ம ட்ரெண்ட் டிசைடர்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் ட்ரெண்ட் டிசைடர்ல லோயர் லோல உங்களுக்கு வந்து பின் பாயிண்ட்ல வந்து பிரைஸ் லெவல் எடுத்து கொடுத்துரும். லோ வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நல்ல நிறைய இன்னைக்கு பிரீமியம் லெவல்ஸ் நிறையவே எடுத்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா 120லயே இங்க பை கொடுத்துருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 152ல கொடுத்துருக்குது, 164ல கொடுத்துருக்குது. ஸோ இந்த பை வந்துச்சு அப்படின்னா நீங்க எடுக்கலாம். 11 பாயிண்ட்ஸ் எஸ்எல் மட்டும் போட்டுக்க வேண்டியது, அவ்வளவுதாங்க. சரிங்களா? இதே வந்து கால் ஆப்ஷன் சைடு ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 400 கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த ரெட் லைனுக்கு மேல போக முடியலன்னா அவர் விட்டுறணுங்க. இந்த பிளாக் லைனுக்கு கீழேன்னா கண்டிப்பா இவரை பார்க்கவே கூடாது. இதுதான் ரூலு. இது கூட நீங்க ட்ரெண்ட் டிசைடரையும் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பிரைஸ் லெவலை பிளாட் பண்ணி கொடுத்துரும். ட்ரெண்ட் டிசைடர்ல ஒரு பிரைஸ் லெவல் கூட வரலைங்க. பாத்தீங்கன்னா இருக்கு, ட்ரெண்ட் டிசைடர்ல ஆக்சுவலா வந்து ஒரு பை கூட வரல. இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. ஏன்னா இதுல வந்து பை வரல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா பையே இல்லைங்க. இன்னைக்கு காலை பொறுத்த வரைக்கும் பையிலே கிடையாது. ஸோ இந்த இதுல இருந்து மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் டிசைடர்ல மட்டும் உங்களுக்கு பை லெவல்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் விவேப்புக்கு கீழே க்ளோஸ் வச்சதும் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து கால் ரொம்ப வீக் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸ் நான் வந்து இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த மந்த் யாருக்கெல்லாம் முடிஞ்சதோ எனக்கு பின் பண்ணுங்க. முடிஞ்சவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துட்டேன். தேவைப்படுறவங்க ட்ரையல் பீரியட் வேணும்னா ஒரு 5 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னு வாங்கிக்கலாம். சரிங்களா? நீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், மேக்ஸ் வேல்யூ தான் எப்பவுமே பேசணுங்க. இண்டிகேட்டருங்கிறது ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும்தான். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துருவோம். புதன்கிழமை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவா இருக்காங்க. ருபி வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எந்த நியூஸையும் பார்த்து நம்ம ட்ரேட் பண்றது இல்லைங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 22,448க்கு மேல இருந்த மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு புல் பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ லைன் எதுக்காக போட்டுருக்கேன் அப்படின்னா வீக்லி லைனுங்க. இந்த ப்ளூ லைனுங்கிறது போன வாரத்தினுடைய லோங்க, இது போன வாரத்தினுடைய ஹை. அப்போ இந்த வாரத்தினுடைய பிரைஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் இந்த வீக் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த வீக் இடையில ஃப்ரைடே வேற ஒரு நாள் வந்து லீவ், குட் ஃப்ரைடே லீவ் வரும்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் 2 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்கு, புதன் வியாழன். ஸோ ப்ரீமியம் கொஞ்சம் டிகே ஆகும், கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த லீவ் ஒரு நாள் வருது அப்படின்னாலே இதனுடைய எஃபெக்ட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்ல நம்ம பார்த்துருப்போம். பர்டிகுலரான டைம்ல மட்டும் என்டர் ஆகுங்க. அனாவசியமா உள்ள வச்சு ஹோல்டு பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்தது இந்த 2 நாள் முடிஞ்சதும் டைரக்டா மண்டே, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரிக்கு தான் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒரு நாள் லீவ் கிடைச்சாலே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ரீமியம், பார்த்துக்கோங்க. இந்த வீக் பொறுத்த வரைக்கும் இந்த லோ வந்து 22,472 அண்ட் ஹை வந்து 23,465. இந்த வாரத்தினுடைய முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ்ங்கிறது 22,850 மேல போனா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்.
இந்த லோவை கட் பண்ணக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு லோவை கட் பண்ணி தான் இருக்காங்க. 472ல முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் எடுத்தாங்க, முடியல. லாஸ்ட் 2 கேண்டில் 75 மினிட்ஸ்ல லாஸ்டா கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இப்படி இந்த அதாவது 472க்கு கீழே வரக்கூடிய பட்சத்துல 22,092ங்கிறது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதையும் உடைக்கக்கூடிய பட்சத்துல 21,952 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையுங்க. சரிங்களா? அதே போல இந்த லெவல் அதாவது 858க்கு மேல போகும்போது நெக்ஸ்ட் மந்தோடைய பிவோட் பாயிண்ட்ங்கிறது 23,218ங்க. இது வந்து இந்த மாதத்தினுடைய முக்கியமான விலையா செயல்படும். இந்த மாதம் இந்த விலை வந்துதான் மார்க்கெட் எந்த ட்ரெண்ட் அப்படிங்கறது முடிவு பண்ணலாம். ஒருவேளை கீழே இருந்து வந்து கூட மேல போகலாம். அதனால யாரும் கால் ஆப்ஷனை பை பண்ணாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹை வந்து 23,465. இது ரெண்டும் முக்கியமான பிரைஸ். இதெல்லாம் தாண்டும் பொழுது 23,842ங்கிறது ஒரு டார்கெட் ஆகவும், அதை தாண்டும் பொழுது 982 வரைக்கும் அதிகபட்சம் இந்த வாரம் போகலாம். இது வாரத்தை வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம டெய்லி லெவல்ஸ் டெய்லி மார்க்கெட்டோட நம்ம இன்ட்ராடே லெவல்ஸோட மூவ் பண்ணுவோம். இந்த மந்த்லி லெவல்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இயர்லி லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே இறங்குனா 21,388 வரைக்கும் வரலாம். அது இந்த மாதமே வரலாம் அல்லது எப்ப வேணாலும் வரலாம். ஸோ 4வது சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்கிறதுனால இது வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய முதல்ல வெனஸ்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 112 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ரன் ஆகுங்க. மாதத்தை பொறுத்த வரைக்கும் 706 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த மாதம் மார்க்கெட் ரன் ஆகும். இதுக்கு மார்க்கெட்டோடைய ஓப்பன் பிரைஸ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு போன மாதம் ஓப்பன் பிரைஸ்ங்கிறது 24,659. இங்க இருந்த மார்க்கெட் தான் இப்ப இவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்கு. இதை பிளாக் லைனா வச்சுக்கோங்க. எப்படி வந்து பிளாக் லைனுக்கு மேல போச்சோ அதே மாதிரி கூட இந்த மாதம் ஓபன் ஆகும்போது கீழே நல்லா போகுதுன்னு யாரும் டவுன் ட்ரெண்டை உடனே எடுத்து வச்சிடாதீங்க. சின்னதா ஒரு புல் பேக் வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 23,218 வரைக்கும் வரலாம். இதுக்கு மேல வந்துதான் மார்க்கெட் ட்ரெண்ட் டிசைட் பண்ணலாம். அப்படி வரக்கூடிய பட்சத்துல வந்துட்டு திரும்ப அப் ட்ரெண்ட் மாறலாம், அல்ல அங்கிருந்து திரும்பவும் ஃபால் கூட வரலாம். 21,388 கூட வரலாம். அது வந்து டெய்லி லெவல்ஸோட நம்ம அதை மீட் பண்ணிக்குவோம். இந்த மாதத்திற்கு உண்டான லெவல்ஸ்ங்கிறது 706 பாயிண்ட். இதுக்கு வெனஸ்டே உடைய ஓப்பனிங் லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அந்த லெவல்ல இருந்து 706 பாயிண்ட் போட்டுக்கோங்க. அந்த 706க்கும் ஓப்பன் பிரைஸுக்கு இடையில ஒரு லைன் போட்டு கண்டிப்பா வந்து 353 பாயிண்ட் அப்படிங்கிறது மிட் பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப பிரைஸ் வேரியேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நீங்க அதை மிட் பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போதைக்கு வீக்லி லெவல்ஸ் மட்டும் காமிச்சிருக்கிறேன். இது பொசிஷனல் லெவல்ஸ் ஒன்லி. டெய்லி லெவல்ஸ் டெய்லி லெவல்ஸோட மீட் பண்ணுங்க. சரிங்களா? அது அப்ப நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 22,092 வரைக்கும் வந்தா கீழே இறங்கலாம். அதை தாண்டினா 21,952 வரைக்கும் வரலாம். இது வந்து அதிகபட்சம் கீழே வரக்கூடிய லெவலுங்க. அதுவே 22,858 தாண்டும் பொழுது உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் புல் பேக் கிடைக்கூட வாய்ப்பு இருக்கலாம். அது மார்க்கெட்டுடைய ஓப்பனை பொறுத்து நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆனதும் கேப் அப்பா ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுனா ஓப்பன் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய லோல இருந்து என்ட்ரி கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்துங்க. நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தா மினிமம் அந்த இடத்துலயே ரிஸ்க் எடுத்து பழகுங்க. ஏன்னா ஆப்போசிட் ஹையை பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் இந்த லோல இருந்து என்ட்ரி எடுக்கிறது தவறே இல்லை. நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளை விடுமுறை. நாளை நம்ம ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா நான் மற்ற வீடியோஸ் கொஞ்சம் நான் அப்டேட் பண்றேங்க. ஒரு பொதுவான வீடியோ நான் டைம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் புதன் மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.